இது பாருங்க பயிற்சி 1.6ல ஆறாவதுல ரெண்டாவது கணக்கு 9 ஸ்கொயர் இன்டு 7 பவர் 3 இன்டு 2 பவர் 5 பை 84 அடுக்கு 3 கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இது எப்படி போறோம்னு பாருங்க. இப்போ எல்லாமே பகா எண்களா மாத்திடலாம். இப்போ 9 ஸ்கொயர் என்ன பண்ணலாம்னா 9 3 ஸ்கொயர் அடுக்கு 2 எழுதலாமா இன்டு 7 அடுக்கு 3 பெருக்கல் 2 பவர் 5 பை 84 அடுக்கு 3 கொடுத்திருக்காங்க. அன்பா 84 பகா காரணி முறை பண்ணா பாருங்க. இப்போ இது ரெண்டுமே பாருங்க 3 ஆல வகுப்படும் பாருங்க. 3 2 6 மீதி 2 24 3 8 24 2 14 2 7 7 1. ஓகேவா? அப்ப 84 எப்படி எழுதலாம் பாருங்க. 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 7 அடுக்கு 3. 84 இப்படி பிரிச்சிருக்கிறோம். இந்த அடுக்குல இருக்கிறது 3 அப்படியே இருக்கு. ஓகேவா? ஈக்குவல். இப்போ இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா பாருங்க. a பவர் m அடுக்கு n ஈக்குவல் டு a பவர் ஆஃப் mn. அப்ப அதே மாதிரி 3 2 2 4 பெருக்கல் 7 அடுக்கு 3 2 அடுக்கு 5 பை பாருங்க 3 அடுக்கு இந்த 3 உள்ள கொண்டு வா 3 பெருக்கல் 2 அடுக்கு 3 பெருக்கல் 2 அடுக்கு 3 பெருக்கல் 7 அடுக்கு 3. கவனி தொகுதியில ஒரு 7 அடுக்கு 3 பகுதியில ஒரு 7 அடுக்கு 3 இருக்கா? அப்ப மீதி இருக்குது நமக்கு இங்க 3 அடுக்கு 4 பெருக்கல் 2 அடுக்கு 5 பை 3 அடுக்கு 3 பெருக்கல் இங்க அடிமானங்கள் சம அடுக்குகளை கூட்டிக்கோங்க. 2 பவர் 3 பிளஸ் 3 எவ்வளவு 6. இப்போ மேலே 3 into 2 இருக்கு, கீழே 3 into 2 இருக்கு. இதுல எதுனுடைய அடுக்கு அதிகமா இருக்கு பாருங்க. இங்க 2 பவர் 5 மேல அடுக்கு அதிகமா இருக்கு, ஆனா கீழே அதோட அதிகமா இருக்கு 2 பவர் 6. இங்க தொகுதியில பாருங்க 3 பவர் 4, இங்க பகுதியில 3 பவர் 3. அப்போ குறைவா இருக்கிற அடுக்க மேல கொண்டு போறோம், இங்க குறைவா இருக்கிற அடுக்க கீழே கொண்டு போறோம். ஈக்குவல் டு 3 அடுக்கு 4 பெருக்கல் 3 அடுக்கு -3. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கு மேல போற தொகுதி பை 2 அடுக்கு 6. இந்த தொகுதியில் இருக்கிறது கீழே வரும்போது 2 அடுக்கு -5. ஓகேவா? இப்போ அடிமானங்கள் சமமா அடுக்குகளை போட்டுறோம். ஈக்குவல் டு 3 அடுக்கு 4 -3 பை அதுக்கு அடுத்தபடியா 2 அடுக்கு 6 -5. எனவே ஈக்குவல் டு 4 -1 எவ்வளவு 3 அடுக்கு 1 பை 2 அடுக்கு 1 ஈக்குவல் டு 3 பை